அடுத்தது கட்சிகளின் வாக்கு சதவீதம். போன தடவை 8% வாங்கின சீமான் இந்த தடவை 4% தான் வாங்கியிருக்காரு. தாவேக்கா 34% வாங்கியிருக்காங்க. திமுக 24% வாங்கியிருக்காங்க. ஸ்டாலின் அவர் சொந்த கணக்கு ஒன்றை போட்டுட்டு எங்களை விட 3% தான் தாவேக்கா கூட அப்படின்னு சொல்கிறார். 3% இல்லை 10%. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாலின் கணக்கில் தப்பு விடுறீங்க. நீங்கள் வாங்கின 24% 22 கட்சி கூட்டணி தனியாக நின்று இருந்தால் நீங்கள் சீமானை விட கீழே போயிருப்பீங்க. திமுக தனியாக நின்று இருந்தால் பணம் எதுவும் கொடுக்காமல் இருந்திருந்தால் 4%, 5% வாங்கி கேவலப்பட்டிருப்பீங்க. 22% வாங்கிட்டு அதெல்லாம் உங்கள் பலமாக தாவேக்காவை விட 3% கூடுன்னு எந்த கணக்கில் சொல்கிறீங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். அப்படி அதனால் சரியான மரண அடி திமுகவுக்கு கிடைத்தது. அதிமுகவும் தனியாக வாங்கலையே அந்த 21%. அவங்களும் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து தானே. விஜய்க்கு கூட்டணி இல்லை. கூட்டணி கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தாலும் நிறைய இடங்களுக்கு அவர் போகவில்லை. அந்த இடங்களுக்கெல்லாம் போயிருந்தால் சில வேட்பாளர்களை கொஞ்சம் அறிமுகமான வேட்பாளர்களை நிறுத்தி அடிப்படை செலவுகளை செஞ்சுருந்தால் 150 சீட்டு ஈஸியாக வந்திருப்பாங்க. அதனால் செலவும் அவங்களால பண்ண முடியலை. ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. ஒரு சில இடங்களில் தாவேக்கா வேட்பாளர்கள் பணக்காரர்களாக இருந்தவர்கள் அவங்க சொந்த இதை செலவு பண்ணியிருக்காங்க. அதுதானே ஒழிய கட்சியிலிருந்து எதையும் செலவு பண்ணலை. அதனால் இந்த 34% என்பது ஒரு இமாலய வெற்றி அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். சும்மா 3%ன்னு சொல்லி உருட்டக்கூடாது. கணக்கு எடுத்து சரியாக பாருங்கள். கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையை பாருங்கள். அதை வைத்து மக்கள் செல்வாக்கு யாருக்கு என்பதை ஸ்டாலின் முடிவு செய்து கொள்ளுங்கள். திருந்துங்கள் ஸ்டாலின். மறுபடியும் சொல்கிறேன், திருப்பி மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டீர்கள். திருப்பி ஆட்சிக்கு வரணும் கனவுல கூட நினைக்காதீங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு புத்திமதியாக சொல்கிறேன்.